கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. 3 விதமான பொய்கள். உலக மக்கள் சொல்லுகிறதான 3 விதமான பொய்கள் எப்படின்னு பார்க்குறீங்கன்னா, வெள்ளை பொய், நன்மையை உண்டாக்கும்படி சொல்லும் பொய், இதை வெள்ளை பொய்ன்னு சொல்றாங்க. பிறகு பச்சை பொய், அதாவது ஆபத்துக்கு தப்பும்படியாக சொல்லும் பொய்யை பச்சை பொய் அப்படின்னு சொல்றாங்க. 3வது கருப்பு பொய், மற்றவர்களை கெடுப்பதற்காய் சொல்லுகிறதான பொய் கருப்பு பொய். பொய் எத்தனை விதமா இருந்தாலும் பொய் தான். அப்போ பொய் எத்தனை விதமாக இருந்தாலும் பொய் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ ஒரு 3 விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பொய்யை பிறப்பிக்கிறவன், பொய்க்கு பிதா பிசாசு, யோவான் 8:44. பொய் பேசும்படி தைரியம் கொடுப்பவன் பிசாசு, அப்போஸ்தலர் 5:9. பொய் பேசுகிறவர்களுக்கு, பொய் சொல்லுகிறவர்களுக்கு ஆதரவாளர்களை எழுப்புவது பொய்யின் அதிபதி சாத்தான் தான், அப்போஸ்தலர் 5:11. அதனால இந்த பொய்யை விட்டு, பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே கூட மெய்யை பேச கடவன் என்று பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பவுல் எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் சகரியாவின் புஸ்தகத்திலையும் படிக்க முடியும். சகரியா 8வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனுடனே உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயந்தீருங்கள். இந்த வசனத்துக்கு முன்னாடி 8வது அதிகாரம், சகரியா 8வது அதிகாரம் 13வது வசனத்தை படிப்பீர்களே ஆனால், சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. இந்த வாக்குத்தத்த வசனம், இந்த ஆசீர்வாதமான வசனத்தை சொல்லிட்டு, இந்த வசனம் நிறைவேற, இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க இப்பொழுது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு தான் 16வது வசனத்துல சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவனவன் பிறனுடனே கூட உண்மையை பேச கடவன், மெய்யை பேச கடவன். வெள்ளை பொய், பச்சை பொய், கருப்பு பொய் இதெல்லாம் பேசாம நாம மற்றவர்களோடு கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிறோம், ஒரு சபையாராக இருக்கிறோம் என்பதை மனதில் கொண்டு சத்தியத்திற்கு சாட்சி பகிரும்படியாக கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உடையவர்களாக பிறனுடனே கூட உண்மையை பேசி, பைபிள் சொல்லுகிறது, உண்மையுள்ளவன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். அப்போ பரிபூரணமான ஆசீர்வாதங்களை அறுவடை செய்ய, பரிபூரணமான கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாறும் பொருட்டாக கிறிஸ்து சொல்லியிருக்கிறதான வேத வாக்கியங்களின் அடிப்படையில் உண்மையை பேசுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.